ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னது கார்த்தி 26வது நாள். ஆமா 26 26. நீ நம்ம வந்து என்ன செய்ய போறோம், நேற்று ப்ரிப்பரேஷன் போட்டிருந்தோம். 3 மாவு ப்ரிப்பேர் பண்ண, அந்த 3 மாவையும் வச்சு இன்னைக்கு என்னென்ன ரெசிபி செய்ய போறோம். தோசை இல்ல ஸ்ரீயப்பா, நான் என்ன சொல்லியேன்னா கல் தோசைக்கு மட்டும்தான் வரும், முருகல் தோசைக்கு வராது, குழிப்பணியாரத்துக்கு வராது அப்படின்லாம் மைண்ட்ல செட் ஆகும். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. நார்மலா இது தோசை வந்து காலையில சுட்டு பார்த்தது சொல்லிடுறேன். நல்ல முருகலாதான் இருந்து நம்ம சூடோடி மூடி வச்சதுனாலதான் இப்படி இருக்கு. இது நான் இன்னும் லாங் வீடியோவா போதா, அதான் கஷ்டமா இருக்கு. இந்த இருக்கு, இது வந்து பச்சரிசி மாவும் மைதா மாவும். இது நான் ப்ரிப்பேர் பண்ணதான் உங்கள்கிட்ட காணிக்கல, அது வந்து அடுத்ததுல போடுவேன்னா. தோசை வந்து சாஃப்டா, அதாவது நம்ம சாதா தோசையோட நல்லா சாஃப்டா இருக்கும், மணமாவும் இருக்கும். இதுலதான் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கல் தோசை மாதிரி இதுல வச்சு சுடும். எல்லா தோசைகளையும் காணிச்சாச்சு, இந்த தோசைகள் காணிக்கல இல்ல சியபா, அதனால இந்த தோசைகள்ல சுட போறோம். அதுக்கப்புறம் இதுக்கு 3 தோசையும் 3 சட்னி ரெடி பண்ண போறோம். அதுக்கு வந்து என்ன இருக்கு, புதினா கொத்தமல்லி, அது ஒரு சட்னி. ஆமா, புதினா கொத்தமல்லி உள்ளி வெள்ளைப்பூடுல எடுத்து வச்சிருக்கேன், பச்சை மிளகாய் ஆட் பண்ணி செய்யணும். இது தக்காளி உள்ளி எடுத்திருக்கேன், மிளகாத்தூள் போட்டு அரைக்கணும், நான் அதை அரைக்கும் போது காணிக்கேன். இது நம்ம தேங்காயும் கேஷ்யும் எடுத்துருக்கேன். ஓகேயா, இந்த தேங்காய்க்கு வந்து வெள்ளை தேங்காவா இருந்தா சட்னி வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். நம்ம வந்து பொடிச்சு எடுத்ததுனால கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். சரி, தோசை சுட்டுருவோமா. அதுக்கப்புறம் வந்து நான் இந்த 3 தோசைக்குமே சாதா தோசையை சுட்டு சாப்பிட்டாலும் டேஸ்டா இருக்கும், நம்ம வந்து ஊத்தப்ப மாதிரி சுட்டு சாப்பிட்டாலும் டேஸ்டா இருக்கும். அதுக்காக வேண்டி உள்ளி தக்காளி கொத்தமல்லி கீரை கூட சில்லி பிளேக்ஸோ எதுனாலும் நீங்க ஆட் பண்ணிடலாம். நம்ம நீ ஒண்ணுமே ஆட் பண்ண போறது இல்லை. நான் தோசையை சுட்டுட்டு குழிப்பணியாரம் சுடுறதுக்கு வந்து நம்ம எல்லாமே இதுல மிக்ஸ் பண்ணணும் மாவுல. தோசைகள் காயிட்டு நம்ம வந்து சட்னி அரைச்சிருவோமா. கொஞ்சம் கொஞ்சம் தான், தேங்காயும் கேஷ்யும் எடுத்திருக்கேன், கூட வெள்ளைப்பூடு எடுக்கணும். ஒரு பச்சை மிளகும் ஒரு காஞ்ச மிளகும் சேர்ப்போம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். தோசை வெள்ளம் காஞ்சிச்சு விட்டுருமா. என்ன மாவு இது? கடலை மாவு. கடலை மாவும் உளுந்தும் அப்படின்னு எப்படி இருக்குதுங்களா. ட்ரிம்ல தான் வச்சிருக்கேன். ஆப்பே பெரிய ஆப்பே போட்டாங்க. இல்ல இல்ல இல்ல, இதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆப்பைகள் போட்டாதான் கேப்பா சிந்தாம இருக்கும். என்ன பாருங்க, இது உளுந்தும் கோதுமை மாவும் எல்லாமே நான் எடுத்து வச்சிட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அது மாவு எடுத்து ஊத்தும் போதே உங்களுக்கு தெரியும், சூப்பர், அந்த கிரீன் மாதிரியே இருக்கும். இது உளுந்தும் கூரை மாவு. கருப்பு கவனி அரிசியில ரெடி பண்ணக்கூடிய மாவு மட்டும்தான் என்னன்னா உடனே சுடலாம். உளுந்து சேர்க்கம்ல, அந்தாலே உடனே என்ன செய்யலாம், சுட்டுறலாம். இதுல நம்ம வந்து வெள்ளை தோசை மாவு சேர்த்துருவோம், சாதா மாவு. இதுல நம்ம வந்து ஊத்தப்ப மாதிரி உள்ளி எல்லாம் ஆட் பண்ணலாம். பண்ணணுமா இல்லைன்னா குழிப்பணியாரத்துல ஆட் பண்ணுவோம். இது வந்து சாதாரணமாவே பண்ணிடலாம். ஆமா, அதுக்குதான் நான் சொல்றேன். ஏன்னா இது வந்து சாதாரணமா சாப்பிடறதுக்கே டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த உளுந்த மாவு சேர்க்கறதுனால எல்லாமே ஒரு இனிவான டேஸ்ட்ல தான் வரும். உள்ளி இதெல்லாம் சேர்த்தோம்னா ஊத்தப்பம் மாடல்ல வரும், டேஸ்ட்ல இருக்கும். கூட வந்து இதுக்கு கூட பெப்பர் பொடியா சில்லி பிளேக்ஸ் ஆட் பண்ணுங்க. சரியா, இந்த 3 ரெடி ஆகட்டு. நான் வந்து கொஞ்சம் மீடியத்திலே வச்சு குக் பண்ணுங்க, ஏன்னா மாவு எல்லாமே வேகணும். கடலை மாவு கோதுமை மாவு எல்லாமே வேகணும், அதனால கொஞ்சம் குக் பண்ணது அப்படி குக் பண்ணா போதும். அப்புறம் எண்ணெய் போட்டு ஒரு சின்ன துண்டு
போட்டு சின்ன துண்டு இஞ்சி போடணும்னா இதுக்குள்ள நமக்கு எடுக்கக்கூடிய அப்படி இல்ல சிரியப்பா, இந்த ஸ்பூன் மாதிரி ஒண்ணு உண்டுல்ல, அந்த எடுக்கக்கூடியது அது வந்து நமக்கு மிஸ் ஆகி போச்சு. இதை வச்சு இப்படின்னா எப்படி வருது? ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருவானா? இது வந்து கொஞ்சமா மாவு ஊத்திருப்போம் போல, அதனாலதான் அப்படி இருக்கு. இதை வந்து ஃபர்ஸ்ட் நான் பொடிச்சிட்டு இருந்துறேன், அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி அரைச்சிடலாம். பன் கேக் மாதிரி வருது. எஸ், எப்படி இருக்கு பாத்தீங்களா? நல்லா இருக்கலாம். ஒரு சிப்ட் ஊத்திடுவோமா? வேற தோசை போடலாம்ல? என்ன புரியல? போடலாம், எதுனாலும். இத இன்னும் ஒரு தோசை கூட ஊத்திக்கிட்டு நம்ம வந்து அடுத்தால குழிப்பணியாரம் விட்டுருவோம்ல. இப்ப மாவு மிக்ஸ் பண்ணிடுவோம்ல நானு. சரியா? ஓகே. தாளிக்கும் சேர்த்து தாளிச்சிடலாம். மாத்தி போட்டாச்சு நம்ம. இனி தக்காளி சட்னி செய்யணும். அதுக்காக வேண்டி நான் என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் இந்த ரோஸ் பருப்பு இருக்கலாம், அதுல கொஞ்சம் ஆட் பண்ணுவேனா, ஒரு ஸ்பூன் போல போட்டுட்டு இதுக்கு வந்து மிளகாத்தூள் போட்டுதான் அரைக்கணும். 2 மிளகாத்தூள் போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த உள்ளி இருக்கலாம், தக்காளி எடுக்காம உள்ளி எல்லாம் போட்டு சதைச்சு எடுத்துட்டு திரும்பி தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி, உப்பு, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? கலர்ஃபுல்லா இருக்கு, டேஸ்டாவும் இருக்கும், சாஃப்டாவும் இருக்கும். இதுக்கு நம்ம இப்ப சட்னி ரெடி பண்ணுவோம். அடுத்தால நம்ம வந்து குழிப்பணியாரம் ரெடி பண்ணணும்னா 1 பாதியா அரைச்சிருக்கு. இனிமேல் தக்காளி போடுவோம். 2 தக்காளிக்கு ஒரு அரை பல்லாரி தான் சேர்த்திருக்கேனா. உப்பு, ரொம்ப சேர்க்காண்டா ஒரு சின்ன துண்டு. அரைச்சிருவோமா? நல்லா இருக்கு. தக்காளி கொஞ்சம் மேல வைங்க. உப்பு, எரிப்பு எல்லாம் கப்புன்னு இருக்கு. இது வந்து தக்காளி அல்ல, நம்ம அந்த பருப்பு போட்டு அரைச்சதுனால அந்த கலர் வரும். ரோஸ் பருப்பு போட்டு அரைச்சதுனால இங்க கலர் பாத்தீங்களா? இது தக்காளி மட்டும் போட்டோம்னா வேற கலர்ல வந்துருக்கும். சரியா? இனி வந்து நம்ம குழிப்பணியாரத்துக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணிடுவோமா? அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி சட்னி அரைப்போம்னா.
எல்லாமே பொடிசா தான் நம்ம என்ன செய்திருக்கோம், வெட்டி வச்சிருக்கோம். ஆமா, தேங்காய் வந்து நான் வந்து கடலை மாவுக்கு மட்டும் தான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா கடலை மாவுக்குள்ள ஒரு மாவு ஸ்மெல் இருக்கும், ஃப்ளேவர் இருக்கும், அதுக்காக வேண்டி. அப்படி ஒண்ணு எதுவுமே வேண்டாம், நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இதுல கேபேஜ் போடணும், கேபேஜ் போட்டுடலாம். சரியா? குழிப்பணியார கல்ல வச்சிருவோமா? இது நம்ம வீட்டுல சின்ன சைஸ் தான். உள்ளி, வெள்ளைப்பூடு, கொத்தமல்லி, புதினா போட்டிருக்கேனா? 1 ஸ்பூன் போல தேங்காய். ஏன்னா இது பியர் ஒயிட் ரெட், இந்த கிரீன் கலர்ல வர மாதிரி எல்லாம் நம்ம ரெடி பண்ணல. இந்த தோசைக்கு இந்த மாதிரி டிஷ் நல்லா இருக்கும். சோமா வேண்டாம், ஏன்னா புளி போட்டோம்னா கருப்பு கலர்ல வந்துடும். அதனால கொஞ்சம் நொறு நொறுன்னு அரைக்கணும். இதெல்லாம் இனி தாளிக்கணும். கொதிக்க ஊற்றி தாளிக்கணும். முதல்ல நம்ம இதை ரெடி பண்ணிட்டு அதாவது அடுத்தால தாளிக்கூடிய இதை பார்ப்போம்னா. சரியா? நான் இப்ப வந்து ஸ்லோவா தான் குக் பண்ணியிருக்கேனா, ஏன்னா ஈவனா எல்லாம் வேகணும்ல. இப்படி வேகட்டுனா லைட்டா ஆயில ஸ்ப்ரே பண்ணிட்டு வேகட்டு. இனி நம்ம தாளிக்கூடிய வேலையை பார்ப்போம். கடுகு,
உளுந்தம்பருப்பு, 2 ஜீரகம், கருவேப்பிலை எடுக்கணும். லைட்டா காய எப்படின்னா ஒரு ஸ்பூன் போல தண்ணியை ஊற்றிட்டு இந்த புகாருங்களா இதோடு இதை என்ன செய்யுது ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி நம்ம என்ன செய்யணும். எப்படி இருக்கு இது ஒன்னாச்சா? இனி அடுத்தால தக்காளிக்குண்ணா இந்த என்ன ஊற்றிருக்கனா ரொம்ப கடுகு வேண்டாம், லைட்டா போட்டா போதும் கடுகு. சரியா? போட்டுட்டு உள்ளி இருக்குல்ல போடணும். கூட 2 தக்காளி இருக்குல்ல அதுவும் போடணும். வசங்கட்டு நம்ம இதுக்கு முன்னாடி இங்க ரெடி ஆயிருப்பா பாப்போமா? வெந்துட்டு நம்ம எடுத்துருவோம்னா எடுத்துருவோமா? லைட்டா வத்தல் பொடி இருக்கலாம். எந்த வத்தல் பொடி போடலாம்? நம்ம இன்னைக்கு காஷ்மீர் சில்லி இருக்கலாம், அதுதான் போடேன்னா. எதுக்குமே ஒரு 1/4 கிளாஸ் போல இப்படியுமே ஆட் பண்ணலாம். நம்ம நினைக்கணும் ஒரு கொதி வந்து அந்த பச்சை ஸ்மெல் பேர் ரா ஸ்மெல், அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணணும். இனி நம்ம அடுத்தால ஆட் பண்ண போறது புதினா சட்னிக்குனா நல்லெண்ணெய், வெறும் ஜீரகம் இருக்குல்ல சேர்ப்போம், அதுவும் போட்டு கொஞ்சமா உள்ளி, வசந்துட்டு லைட்டா மஞ்சள் பொடி இருக்கலாம், அது இங்கே பாருங்க எல்லாமே எப்படி இருக்கு. மூணு விதமான சட்னி இருக்கா? இப்போதைக்கு நம்ம கொஞ்சமா வைப்போம். ஓகே,
ம். இதுக்கு மேல நம்ம வந்து எடுக்கும்போது தொட்டு 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 சாப்பிடலாம். தொட்டு சாப்பிடலாம். இல்லைன்னு சொன்னா மேல அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு சாப்பிடலாம். ம். ஓகே, சூப்பரா மூணுமே எல்லாமே வித்தியாசமான ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கும். சூப்பர். சூப்பர் சூப்பர்ல செய்து பார்த்து டேஸ்ட் பார்த்துட்டு சூப்பரா இல்லையாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ம். இது போல இன்னொரு வீட்ல சொல்லுங்க. பாய்.